அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த துளாராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நியாயவாதிகள், மற்றவங்களுக்கு உதவுறது, மற்றவங்ககிட்ட பழகிறது, இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வாழ்க்கையை கூட ரொம்ப சோகமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். நெகட்டிவாக யாராவது யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு மைண்ட் உள்ளவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க தான். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா கூட இதை விட்டு அடுத்தது இதை எப்படி சரி பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பங்குனி மாதம் பிறந்தாச்சு. இந்த மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அந்த துளாராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறதுக்கு. அதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க. ஏன் அற்புதம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் சனி பகவான் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கொடுக்க இருக்கார். அதனால நிறைய அற்புதங்கள் நீ சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் தனது குருவான பிரகஸ்பதியாகிய குருக்கிட்ட மீனத்தில் அமர்ந்து இதுவரை நான் எவ்வளோ பாடம் கற்றுருக்கேன், எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் போடுவீங்க, நான் தேர்ச்சி பெறுவனா பெறமாட்டேனா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மாணவர்கள்லாம் தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாதம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தெல்லாம் வரவு செலவுகளை பார்ப்பாங்க, கணக்குகள் பார்க்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த பங்குனி மாதத்தெல்லாம் சொல்லலாம். எந்த அளவுக்கு வரவு வந்திருக்கு, எந்த அளவுக்கு செலவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு. 12வது மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரம் வரக்கூடிய உத்திர பெருவிழாவும் இந்த பங்குனி மாதத்தில் தான் நம்ம கொண்டாடுறோம். விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, இந்த பங்குனி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்தை தான் சொல்லணும். வைணவ மாதம் அப்படின்னும் சொல்லலாம். கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம், தெய்வ மாதம் என்னும் இந்த பங்குனி மாதத்தை அழைக்கலாம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிகுந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ராமர் சீதா தேவியை மணந்த மாதம் இந்த பங்குனி மாதம் தான். இலைகள்லாம் உதிர்ந்துட்டு பச்சை இலைத்துளிர்கள் வளரக்கூடிய ஒரு மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான். சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் மணந்து கொண்ட ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்தான். திருமாலுடைய மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்த மாதமும் இந்த பங்குனி மாதம்தான். இப்படி பங்குனி மாதத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம பல சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சனி பயிற்சியும் நடக்க இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாகவே 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து உங்களுடைய உறவினர்களை படாத பாடுபடுத்தினார் சூரியன். இப்போது 6ஆம் வீட்டில் நுழைய இருக்கிறார். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு பல சாதனைகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீங்க. பல வெற்றிகளும் உங்களை தேடி வர இருக்குது. கண்டும் காணாமல் இருந்த உங்களுடைய உறவுகள் இந்த டைம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. கோபத்தில் இருந்தவங்க கூட இப்போ வழியை உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதமான சந்தோஷ செய்தியும் உங்களை தேடி வரும். ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் கோபமாக பேசாமல் குறைச்சி கொஞ்சம் அன்பாக பேசி பாருங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமேல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு படுத்துக்கிட்டே இருந்தவங்க ஓரளவுக்கு எந்திரிச்சு நடமாடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு இனி அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். படிப்பில் ஒரு சிலர்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு பாடத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க. இதுநாள் வரைக்கும் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் குறைந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பாடங்களை படிப்பீங்க. ரொம்ப தெளிவாக படிப்பீங்க. அதனால் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். ஒரு சில பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மனக்கு வருத்தம் இருந்திருக்கும். என்னடா இவங்க நல்லாவே படிக்க மாட்டேங்கிறாங்களே, எந்நேரம் குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனம் வருத்தமாக இருந்திருப்பாங்க. இனி நீங்கள் வாங்குகிற மார்க்கை பார்த்துட்டு உங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் கூட வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி மாணவர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதுனால பூர்வீக சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கூட சின்ன சின்ன விவகாரங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பிரிவினை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட கோபப்பட்டு பேச வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. ஏன்னா இந்த டைமில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபம் வர மாதிரியே பேசிடுவாங்க. அதனால கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சற்று பலவீனமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கிட்ட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு துளாராசி அன்பர்கள் அங்கீகாரம் இல்லாத ஏதாவது நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு எங்கேயாவது நிதி சம்மந்தமாக நீங்கள் சேமிக்கிறதா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக அது அங்கீகாரம் பெற்ற நிறுவனமா அப்படின்னு யோசித்து மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு மற்றவங்ககிட்ட தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதில் முதலீடு செய்கிறது நல்லது. டக்குன்னு போய் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் விலை உயர்ந்த நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அந்த நகைகளை வாங்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சிலர்லாம் வாங்கிட்டு அந்த பொருள் கூட களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பாதிப்பிலேருந்து உங்களால் விடுபட முடியும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பங்குதாரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உடன் கூட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த தொந்தரவு, பிரச்சனை, பணி சுமை இதெல்லாமே குறையும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் வகையில் கூட சின்ன சின்ன உதவிகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய சகோதரராலோ அல்லது சகோதரியாலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நற்பலன்களையும் தேடித்தரும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பயிற்சியும் உங்களுக்கு யோகமான பலனை தர இருக்குது. அதனால் சனி பயிற்சியின் மூலிமா ஏதாவது கெடுதல் அடிக்குமானால் இல்லை. வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை தான் சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமி ஐயப்பனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாய் பேச முடியாதவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.
வெள்ளரிக்காய், இளநீர் இந்த மாதிரி பொருள்களை தானமாக கொடுக்கறதுனால பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். முடிந்தால் இதை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.